வெல்கம் டு C2 பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு ஸ்டைல் பூண்டு துவையல் எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டுனா பச்சையாக பூண்டை உரித்து வச்சு அரைக்கிறது கிடையாது. பூண்டை நல்லெண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட சில பொருட்கள் சேர்த்து நம்ம இப்போது சட்னி அரைப்போம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்ப்போம். இதை பாருங்கள், வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த தண்ணியோட ஊற்றி நம்ம அரைச்சிடலாம். சட்னி நல்லா கலராக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல் புளி, ஒரே ஒரு தக்காளி பழம் அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு பாருங்கள் நல்லா உரிச்சிட்டு வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எதுக்கு வறுக்கிறோம் அப்படின்னா டேஸ்ட்டும் கொடுக்கும். வறுக்கும் போது இந்த தோல் உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். இந்த தோலை நம்ம எடுத்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ பூண்டு வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு தாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக தான் கொஞ்சம் போல் லெமன் ஆட் பண்ணணும். இப்போ இதை நம்ம அரைச்சிருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவோம். தனி மிளகாத்தூள், அந்த கலருக்காக போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா வலித்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடணும். வச்சுட்டு நம்ம தாளிக்கணும். என்னென்ன போட்டு தாளிக்கலாம் அப்படின்னா பூண்டு வறுத்த எண்ணெயவே நம்ம அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, இது பெருங்காயம். இவ்வளோ பெருங்காயம் போட மாட்டேன், ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து நம்ம வாசத்துக்கு போடுறோம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுட்டு இந்த சட்னி அதில் கொட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொட்டிட்டு லாஸ்ட்டு நல்லா அது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சிம்மில் சட்னி இருந்ததுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சம் போல் புளிஞ்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு நம்ம எலுமிச்சம்பழம் புரியிறோம்னா சட்னி எப்போவுமே கெட்டு போகாமல் இருக்கும். 2 நாளைக்கு இருந்தாலும் சரி, 3 நாளைக்கு இருந்தாலும் சரி, கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தாளிச்சிருவோம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காயுது. எண்ணெய் இது கொஞ்சம் கூட தான் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் தானே, கொஞ்சம் கூட தான் ஊற்றணும். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுருவோம். கொஞ்சம் போல் பெருங்காயம் போடுவோம். இதோ பாருங்கள், பெருங்காயம் நல்லா பொரியட்டும். கடுகு வெடிச்சிருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம சட்னியை அதில் ஊற்ற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு அடுத்து சிம்பிளை வச்சுக்கணும். எல்லா சட்னியும் ஊற்றுவோம். நல்லா வலித்து ஊற்றணும். சட்னி நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இனிமேல் நம்ம லைட்டாக லெமன் புளிஞ்சு விட்டு இறக்கிடுவோம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தாளித்து நல்லா இறக்கியாச்சு. சூப்பராக இருக்கா? அந்த எண்ணெய் மேலே வரந்தொட்டி நம்ம சிம்மில் வச்சு கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். சட்னியை சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் டூரெல்லாம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி சட்னி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கெட்டு போகாது. ஒரு வாரம் கூட கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், நல்லா கலராக இருக்குது பாருங்கள். இதை பார்த்தோன்னே நம்ம சாப்பிட்லாம் போல் இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.